நயன்தாராவ ஓவர்டேக் செஞ்ச ராஷ்மிகா மந்தனா. பாலிவுட் முழுக்க இதுதான் பேச்சா இருக்கு. தென்னிந்திய சினிமாவிலிருந்து பாலிவுட்ட நோக்கி படையெடுக்கக்கூடிய நடிகைகளோட வரத்து சமீப காலமா அதிகரிச்சுட்டு வருது. அந்த வகையில லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அப்புறம் நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருக்கும் இடையில பாலிவுட் மார்க்கெட்ல ஒரு கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு வருது. இப்போ இந்த போட்டியில நயன்தாராவ ஓவர்டேக் செஞ்சு ராஷ்மிகா மந்தனா புதிய சாதனை படைச்சிருக்கிறது தான் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்திலயும் ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு. ஷாருக் கானோட ஜாவான் படத்தின் மூலமா பாலிவுட்ல தடம் பதிச்ச நயன்தாரா, அடுத்ததா பாலிவுட்டோட முன்னணி சூப்பர் ஸ்டாரான சல்மான் கான் நடிக்கக்கூடிய புது படத்துல கதாநாயகியா நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. பிரம்மாண்டமா உருவாகக்கூடிய இந்த படத்துக்காக நடிகை நயன்தாராவுக்கு 10 கோடி ரூபாய் சம்பளமா பேசப்பட்டிருக்கிறதா கோலிவுட் அப்புறம் பாலிவுட் வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவுல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையா வலம் வரக்கூடிய நயன்தாராவுக்கு பாலிவுட்லயும் இந்த தொகை ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா தான் பார்க்கப்படுது. ஆனா நயன்தாராவோட இந்த சாதனைய புஷ்பா படம் மூலமா பேன் இந்தியா அளவுல பிரபலமான ராஷ்மிகா மந்தனா அசால்ட்டா முறியடிச்சிட்டாங்க. பாலிவுட்ல அனிமல் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி ராஷ்மிகாவோட மார்க்கெட் உச்சத்தை தொட்டிருக்கு. புஷ்பா 2 படமும் வசூல்ல ஹிட் அடிக்க ஜெட் வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. இப்போ பாலிவுட்டோட ரொம்பவே எதிர்பார்ப்புக்குரிய படமான காக்டைல் 2 படத்துல ராஷ்மிகா மந்தனா நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க. இந்த படத்துக்காக அவங்களுக்கு 15 கோடி சம்பளமா நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. சினிமாவுல சீனியரான நயன்தாரா சல்மான் கான் படத்துக்கே 10 கோடி ரூபாய் வாங்கின நிலையில அவங்கள விட ஜூனியரான ராஷ்மிகா மந்தனா 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறது பாலிவுட் தயாரிப்பாளர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாலிவுட் முழுக்க நயன்தாராவை முந்திய ராஷ்மிகா அப்படிங்கிற பேச்சு தான் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. நயன்தாராவை விட 5 கோடி ரூபாய் அதிகமா வாங்கி பாலிவுட்ல தற்போதைக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தென்னிந்திய நடிகை அப்படிங்கிற பெருமைய ராஷ்மிகா மந்தனா தட்டிட்டு போயிருக்காங்க.